243வது பாட்டு பார்க்கணும். அதை பார்த்து சொன்னோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தன்னை திருமணம் செய்து வைக்க சிவபெருமான் வந்து கூறிய பொழுது இறைவனிடத்து அவர் திருவாரூரத்து மகிழ்ந்துரைவார் அப்படின்னு கேட்ட பொழுது அவனுக்கு உம்மிடத்து ஒரு சூழ்நிலைப்பான் என்று சுவாமி சொன்னார். அதோட சென்ற நிறைவேறிந்தோம். பொற்றோடியாய் உனை இகந்து போகாமைக்கு ஒரு சபதம் அற்றமுறு நிலைமையினால் அவன் செய்வான் என அருளி வேயனைய தோழியார்பால் நின்று மீண்டருளி தூய மனம் மகிழ்ந்திருந்த தோழனார் வாலணைந்து நீ அவளை மனம் புணரும் நிலை உரைத்தோம் அதற்கு அவற்பால் ஆயதொரு குறை உன்னால் அமைப்பது உளது என்று அருள என்று சாமி சொல்கிறார். வேயனைய தோழியார்பால் நின்று மீண்டருளி. வேய்னா மூங்கில், மூங்கில் போன்ற தோலை உடைய மீனாட்சியார் பகுதி கடவுளிலிருந்து மீண்ட சிவபெருமான் தூய மனம் மகிழ்ந்திருந்த தோழனார் பால் அணைந்து அவரிடத்த மகிழ்ந்து இருக்கக்கூடியவராகிய சுந்தரருடைய இடத்துக்கு வந்து நீ அவளை மனம் புணரும் நிலை உரைத்தோம். நீ அவரை விரும்புகின்ற அந்த விஷயத்தை வந்து சொன்ன, ஓகே சொல்லியாச்சு, ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறார் சுவாமி. என்னப்பா அதுன்னா, அதற்கு அவர்பால் ஆயது ஒரு குறை உன்னால் அமைப்பது உளது என்று அருள. குறை அதான் கண்டிஷன், பட் கண்டிஷன் இஸ் தேர் அப்படிங்கிறார். அப்போ உடனே அவர் ஓகே ஓகே எனக்கு எல்லாமே ஓகே தான்ட்டார். பண் தண்டர் மனம் கழித்து, இப்போ கண்டிஷனை பற்றி யோசிக்கல, திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டார் என்பதுதான் இங்கே பெரும் மகிழ்ச்சியாக இருக்க தவிர்த்து பின்னாடி ஏதோ ஒரு நிபந்தம் இருக்குது, அது என்ன நிபந்தனை இருக்குது, அது என்னவாக இருக்குங்கிறது சாமி யோசிக்கல. பண் தொண்டர் மனங்களித்து வணங்கி அடியேன் செய்ய நின்ற குறை யாது என்ன கேட்கிறார். நான் செய்ய வேண்டியது என்ன சுவாமின்னு கேட்கிறார். நீ அவளை மனம் போனதற்கு ஒன்றி உடனே நிகழ்வது ஒரு சபதம் அவள் முன்பு சென்று கிடைத்து இவ்விரவே செய்க என அருள் செய்தார். அது ஈவினிங் பார்க்குறார், அது மத்தியான நேரத்தில் பார்க்குறாரு. அந்த அம்மையாரை பார்த்த உடனே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கார். உடனே சாமி கனவுல நேராக வந்து பேசினார். இரவு கனவுல சென்றார். கனவுல போனதே திரும்பி வந்த உடனே சொல்கிறார், இன்று இரவே போய் சபதம் செய்ய அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி என்ன சபதம் அப்படிங்கிறது இங்கே குறிப்பில் இல்லை, ஆனால் சாமி சொல்லிட்டார். நீ அவளை மனம் புணர்தற்கு ஒன்றி உடனே நிகழ்வது ஒரு சபதம். அது என்னது? திருவாரூரை நீங்குவதில்லை என்பது சபதம், ஒற்றியூரை நீங்குவதில்லை என்பது சபதம். ஏன்னா அவங்களுக்கு என்ன குறிப்பு, ஒற்றியூரை விட்டு போயிட்டாருன்னா என்னை விட்டு போயிடுவார் இல்லையா, திருவாரூர் தானே விருப்பம். திருவாரூருக்கு போனார்னா ஒற்றியூர் நீங்கும்படி ஆகிவிடுமே, அப்போ என்ன செய்தி என்று கேட்டது தான். அதனால் ஒற்றியூரை நீங்குவதில்லைன்னு சபதம் செய்ய சொல்கிறார் சுவாமி. அப்போ என் செய்தால் இது முடியும் அது செய்வான் யான் அதற்கு மின் செய்த புரிசடையீர் அருள் பெறுதல் வேண்டும். சரி சரி, கண்டிஷன் போடுறதோ சபதம் பண்ணுறதுலாம் ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் அருள் பண்ணால் நீ மனசு வச்சா எனக்கு இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் தாங்கிறது. சத்தியம் பண்ணுறது பெருசாக கிடையாது. சத்தியத்தை உண்மையான சத்தியமாக பொய் சத்தியமாக ஆக்குறது உங்கள் எழுதலாம் இருக்குப்போம். அதில் நீ தான் எனக்கு ஃப்ரெண்டாச்சு, அதனால் சாமி ஓகே அப்படின்ட்டு சாமிகிட்ட ஒரு சகாயம் கேட்குறாரு அவர். என் செய்தால் இது முடியும் அது செய்வன் யான் அதற்கு மின் செய்த புரி உடகி புரி சடகி அருள் பெறுதல் வேண்டும் என. அது சொன்னோடனே சாமி சிரிக்கிறார். ஏன்னா அவருடைய மனசு என்னன்னு தெரியும் இல்லையா, இப்போ சத்தியம் பண்ணும்போது நீ இருக்காத அப்படின்னு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. முன் செய்த ஒருவளுடன் முதல்வர் சாமி சிரித்து கொண்டே சொல்லுகிறார். அவர் முகம் நோக்கி உன் செய்கை தனக்கு இனி என் வேண்டுவது என்று உரைத்தருள. சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லுப்போ. உனக்கு முதல்ல அந்த பொண்ணை வேணும்னு கேட்டேன். அந்த பொண்ணுக்கிட்ட போனேன். அவள் இந்த மாதிரி திருவாரூர் போயிடுவாரேன்னு கேட்குறா. சரி சபதம் செய்ய சொல்லி சொன்னான். இங்கே வந்து சொன்னான், நீ என்கிட்ட இன்னொரு உபகாரம் கேட்குற. சரி, உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுன்னு சாமி கேட்குறேன். உபகாரத்துக்கு நான் என்ன செய்யணும்? உன் செய்கை தனக்கு இனி என் வேண்டுவது என்று உரைத்தருள வம்பு அணிமன் முளையவர்க்கு மனம் கொடுத்தவன் தொண்டர் நம்பறிவர் பிறபதியும் நயந்த கோலம் சென்று கும்பிடவே கடவேனுக்கு இது விளக்காம் எனும் குறிப்பால் தம்பெருமான் திரு முன்பு தாம் வேண்டும் குறையிறப்பார். அந்த என்ன சபதம்னு யோசித்து பார்க்கும் பொழுது
நம்ம பல காலத்தும் தலையாத்திரை செய்யக்கூடிய நம்ம கொள்கையாக உள்ள நம்ம இந்த ஒற்றியூர் சாமி பல தலங்கள்லையும் எப்படியெல்லாம் எழுந்திருக்கிறார் என்பதை நம்ம சென்று பார்க்கணும். அப்போது நம்ம இங்கே இருந்தோம்னா நடக்காது. அதனால் இந்த சபதம் என்பது நம்முடைய கொள்கைக்கு விரோதமானது. அதனால் அது மனதில் எண்ணிக்கொண்டு அது சார்ந்த ஒரு விஷயத்தை சாமிகிட்ட கேட்க போகிறார். அதான் அந்த பாடலுடைய பொருள். நம்பறிவர் பெறபதியும் நயந்த கோலம். வேறு தலங்கள்லையும் அவர் இருக்கக்கூடிய கோலம். சென்று கும்பிடவே கடவேனுக்கு இது விளக்கா. விளக்குன்னா இது சரியாக வராதுன்னார். எனும் குறிப்பால் தம்பெருமான் திருமுன்பு தாம் வேண்டும் குறையிறப்பார் சொல்ல போறார். என்ன சொல்றார்? சங்கரர் தாள் பணிந்து இருந்து தமிழ் வேந்தர் மொழிகின்றார். சுந்தரர் என்னன்னு சொல்றார்? சேக்கரார் சாமி தமிழ்வேந்தர் என்று சொல்றார். சங்கரன்னா இன்பத்தை செய்பவன். அதனால சங்கரராகிய சிவருமானுடைய திருவடியை பணிந்து மொழிகின்றார். மங்கையவள் தனை பிரியா வகை சபதம் செய்வதனுக்கு அங்கு அவளோடு யான் வந்தால் அப்பொழுது கோவில் விட தங்குமிடம் திருமகிழ்க்கு கொள்ள வேண்டும் எனத்தாழ்ந்தார். என்ன கேட்கிறார்? அந்த பெண்ணோட நான் சபதம் செய்வதற்கு ஒரு சன்னதிக்கு வருவேன். அப்போ நீ சன்னதியில் இருக்காத, பக்கத்தில் உள்ள மகிழ மரத்துக்கு போய்விடு. இதுதான். இது பெருமான் எங்கே தானே இருக்கிறார்? இப்போ பெருமான் இல்லாத இடம் எங்கே இருக்கு இப்போ? அதனால் இந்த காதலில் உள்ள ஈடுபாடு இதெல்லாம் சித்திக்க வைக்கிது இப்போ இல்லையா? சாமி இங்கே நினைத்து சத்தியம் பண்ணாலும் சாமிக்கு முன்னாடி பண்ண பிரத்யட்சம் தானே அது. சாமி என்னமோ கோயிலில் மட்டும்தான் இருக்காரா? அப்படி ஒன்றும் இல்லையே. கோயிலில் இருக்காத மகிழ மரத்துக்கு போயினார். அங்கு அவளோடு யான் வந்தால் அப்பொழுது கோயில் விட தங்குமிடம் திருமகிழ்க்கு கொள்ள வேண்டும் என தாழ்ந்தார். பக்கத்தில் இருக்கிற திருமகிழ்க்கு நீங்கள் போயிட வேண்டும். திருமகிழ்னா மகிழ மரம் பக்கத்தில் இருக்க அங்கே போகணுன்னா விண்ணப்பிச்ச உடனே தம்பிரான் தோழர் அவர்தாம் வேண்டிக் கொண்டு அருள உம்பர் நாயகரும் அதற்கு உடன்பாடு செய்வாராய். சரி 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 ஓகே 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 நான் ஒத்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நமக்கு. நான் மகிழ மரத்துக்கு போயிடுறேன்ப்பா அப்படிங்கிற அர்த்தம். நம்பி நீ சொன்னபடி நாம் செய்தும். சாமி எப்படி குறிப்பு கொடுக்குறாரு பாருங்க. சுந்தரமூர்த்தி சாமி என்ன சொல்கிறாரோ அதை செய்வார் அவர். நம்பி நீ சொன்னபடி நாம் செய்தும் என்றருள எம்பிரானே எம்பிரானே அரியது இனி எனக்கு என் எனையத்தி. நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சின்னா எனக்கு அரியது என்ன இருக்கு போது? நீ கசப்படுறது ஒன்றுமே இல்லை. யாதும் அரியது இல்லை நீர் அருளி செய்யும்னார் திருத்தொண்டர் நாயனார். அப்படி தான் எம்மை பரிந்தோட்டவுமால் முடியாதுன்னார் சாமி சித்ராபதியார். உடனே யாதொன்றும் அறியவனாது இல்லை நீ அருளி செய்யும்னார். அதுபோல் இங்கேயும் எம்பிரானார் அரியது இனி எனக்கு என் தேட ஒண்ணாது எதுவும் இல்லை அப்படின்னார். அதுபோல் இங்கேயும் அரியது எதுவும் இல்லைன்னார். அஞ்சலி வெண்ணியில் மன்ன அருள் பெற்று புறம்போத செஞ்சடையார் அவர் மாட்டு திருவலையாட்டினில் மகிழ்ந்தோ பஞ்சியடை சங்கிலியார் வழியடிமை பெருமையோ துஞ்சிருள் மீளவும் அணைந்தார் அவருக்கு உறுதி சொல்லுவார். பிறகு ஏதோ திருவிளையாடல் செய்ய முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு சேக்கரார் சாமி சொல்கிறார். ஏன்னா அவர் சத்தியம் கேட்டார், இந்த அம்மாவுக்கு உபகாரம், அதுக்கு அவருக்கு வேண்டிய உபகாரத்தை அங்கே பண்ணார். இவர் உபகாரம் கேட்டார், இவருக்கு உபகாரத்தை இவர் பண்ணிட்டார். அதோட முடிச்சிக்க வேண்டியது தானே. ஆனால் சாமி என்ன பண்ணார்? அதோடு இல்லாமல் சென்று அவர் கண்ணில் போய் வேற என்னவோ சொல்ல போகிறார். இது எப்படி இருக்குன்னா சுந்தரமூர்த்தி சாமிக்கு ஆபத்தாக முடிய போகுது இல்லையா? அதுக்காக சேக்கரார் சாமி என்ன அபிப்பிராயாரு, இது சுந்தரர்கிட்ட அவர் செய்யக்கூடிய திருவிளையாடலோ இல்லை சங்கிலியாருடைய உயர்ந்த தவமோ நமக்கு தெரியவில்லை அப்படிங்கிறார். இப்படி முக்கியமான இடத்துலாம் சேக்கரார் சாமி இப்படி தான் பேசாமல் இருந்துருவார். என்னன்னு எனக்கு தெரியலன்றவார். இதே மாதிரி தான் திருமுருகன் பூண்டிலையும் இந்த சேர அரசர் கொடுத்த செல்வத்தை எல்லாம் பூதகணத்தை கொண்டு கவர்ந்து வர சொல்லிடுவார். அப்போவும் சேக்கரார் சாமி சொல்லுவார், தன்னுடைய தோழருக்கு தானே பொருள் கொடுப்பது என்று வேறொருவர் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனாலே என்னவோ தெரியல அப்படிங்கிறார். அதே போல் இங்கேயும் அவர் திருவிளையாட்டிலிருந்து செஞ்சாரோ அல்லது சங்கிலிநாச்சியாருடைய தவத்துக்குரிய செய்கையோ, ஏன்னா அவங்க விரும்பினது என்ன, திருவாரூட்டு வெளில போகக்கூடாதுங்கிறதுக்காக தான். அவர் திருவாரூட்டு வெளில போனால் இவருக்கு எதாவது பிரச்சனை ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய அந்த வரத்துக்கு மகிமை கொடுக்கணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட விஷயத்தை செய்கிறாரோ தெரியவில்லை என்று சொல்கிறார். சங்கிலியார்த்தம் வஞ்சியடை சங்கிலியார் வழியடிமை பெருமையோ செஞ்சடையார் அவர் மாட்டு திருவிளையாட்டினை மகிழ்ந்தோ.
ருத்ரட்ட திருவிளையாடல் செய்வதற்கு மகிழ்ந்தோ அல்ல சங்கிலிநாச்சியாருக்காக தவத்துக்கு பலனை கொடுக்கவோ துஞ்சீருள் மீளவும் அணைந்தார் அவருக்கு உறுதி சொல்லுவார். இந்த மேலிடத்தை போய் உறுதியை சொல்லுகிறார். என்ன சொல்றார்? சங்கிலியார் தம்மருங்கு முன்போல சார்ந்து அருளி. ஒரே நாள் இரவுல 2 முறை கனவுல போறார். நங்கை உனக்கு ஆரூரன் நயந்து சூழ்வுற கடவன். நான் சொன்னான் இல்லையா, அவன் சபதம் கொடுப்பான்னு, அதே மாதிரி சபதத்தை அவன் செய்வான். அங்கு நமக்கு எதிர் செய்யும் அதற்கு நீ இசையாதே. அவன் நம்ம சன்னதியில நமக்கு நேராக சத்தியம் பண்ண வருவான், அதுக்கு நீ ஒத்துக்காதேங்கிறார் சாமி. இதுக்கு பேர் தான் போட்டு கொடுக்குறது, கிவ் அண்ட் டேக் பாலிசி இல்லையா? போட்டு கொடுக்குற வேலையை முதல்ல செஞ்சது யாரும் தெரியுதுப்பா? சாமிதான். நங்கை உனக்கு அருள் ஆரூரன் நயந்து சூளுரக் கடவன் அங்கு நமக்கு எதிர் செய்யும் அதற்கு நீ இசையாதே. ஏ பொங்கலற்பூ மகிழின் கீழ் கொள் என குறித்தருள. அங்கே வாங்காதங்கிறத விட்டுருக்கலாம். என்ன பண்ணுறாரு? நான் எங்கே இருப்போனோ அங்கே கரெக்டாக அங்கே தான் வாங்கிக்கணும்னு வேறு சொல்கிறார். சுந்தரமணி சாமி எங்கே போக சொன்னாரோ உள்ளபடியே சுந்தரமணி சாமி பார்க்க தான் நான் இருப்போம்ப்பா. இதில் ஏமாற்றப்பட்டு விட்டார் இல்லையா? நண்பர் நண்பர் நண்பர்னு சொல்லி கடைசியில் நண்பர் வந்து இப்படிப்பட்ட வேலை பார்த்து விட்டாரே இல்லையா? அவன் தாண்டா பெரிய வேலையாக பார்த்து விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றது மாதிரி. கொங்கலர் பூ மகிழின் கீழ் கொள்ள என குறித்து அருள மற்றவரும் கைகுவித்து மாலை எனக்கு அறிவறியீர் அற்றமெனக் கருள் புரிந்த அதனில் அடியேனாக பெற்றது யான் என கண்கள் பெருந்தாரை பொழிந்திழிய வெற்றி மழை விடையார்தாம் சேவடிக்கு வீழ்ந்து எழுந்தார். பெருமானே, என்னுடைய தவம்தான் என்ன? இப்படி 2 முறை கனவுல வருகிறீர்களே, திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் அறிய முடியாத சுவாமி நீங்கள், இப்படி அடியேனாக உங்களுக்கு நாம் அமைந்தேனே, இதுவே என்னுடைய பெரும்பேர் என்று மகிழ்கிறார்கள், கண்ணீர் பெருக்குகிறார்கள். வெற்றிமழை விடையார்தம் சேவடிக்கு விழுந்து எழுந்தார். தையலார் தமக்கு அருளி சடாமகுடர் எழுந்தருள. நேற்று தான் வகுப்பில் சொன்னேன் சடாமகுடத்தை பற்றி. சாமி சடாமகுடம் உடையவர். அந்த சடாமகுடங்கிறது யாராலும் ஏற்றப்படாது, யாராலும் இறக்கப்படாதுன்னு அர்த்தம். சடாமகுடம். தையலார் தமக்கு அருளி. தையலார்னா சங்கிலிநாச்சியார். தையல்னா பெண். இந்த இடத்துல தமக்கருளி சடாமகுடர் எழுந்து அருள. அவர் போக எய்திய போது அதிசயத்தால் உணர்ந்து எழுந்து. இப்போதான் கனவுலேருந்து எழுந்திருக்கிறாங்க இல்லையா? அவ்விரவின் கண் செய்ய சடையார் அருளின் திறம் நினைந்தே கண் துயிலார் ஐயமுடன் அருகு துயில் செடியரை அணைந்து எழுப்பி. ரொம்ப ஆச்சரியமான கனவு இல்லையா? ஆச்சரியமான கனவுனா எண்ணி அதிசயப்பட்டு ஏஞ்சி உட்காந்துருக்குறாங்க. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லணுங்கிறத பக்கத்தில் உள்ள சேடியர்லாம் தூங்க அவங்களே எழுப்புறாங்க. எந்திரிக்கடி இங்கே பாருங்கடி, இப்படி தூங்குறீங்களே எந்திரிக்கடின்னு எழுப்புறாங்க அம்மா இல்லையா? அதிசயத்தால் உணர்ந்து எழுந்தே அவ்விரவின் கண் செய்ய சடையார் அருளின் திறம் நினைந்தே கண் துயிலார். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நல்ல கனவு கண்டால் திரும்ப தூங்கக்கூடாது அப்படின்னு. என்ன கனவு பலிக்காது, அதனால் விழித்திருக்க வேண்டும். கண் துயிலார் ஐயமுடன் அருகு துயில் செடியரை. இப்போ கெண்ட கடம் கண்டா தூங்கலாமா சார்னா அது உங்க இருக்கும். ஆனால் அடுத்த கேள்விக்கு யாரும் எடுத்துப்போம் இல்லையா? நல்ல கனவு கண்டா தூங்கக்கூடாது, தூங்கலாம் பலிக்காது இல்லையா? இப்போ கெட்ட கனவு கண்டா தூங்கிட்டா பலிக்காது அப்படின்னு அர்த்தம் ஆகுதுப்போ. பாதி தூங்கிட்டு ஒரு கண்ணை தூங்கிட்டு ஒரு கண்ணை முடிச்சுட்டே இருக்கேன். அப்போ நல்லது கட்ட கலந்து எல்லாம் போட்டது கேட்குறாங்க அப்படிங்களா? ஐயமுடன் அருகு துயில் தேடியரை அணைந்து எழுப்பி. ரொம்ப தெளிவாக போடுறா பாருங்க சேக்காடு சாமி. ஐயமுடன் அருகு தூயில்னா பக்கத்தில் படுத்துல. ஏன் எப்படி தெரியுது? அணைந்து எழுப்பினார்.
பக்கத்தில் படுத்திருந்தாங்கன்னா தட்டி எழுப்பிடலாம். அணைந்து எழுப்புன்னா இவங்க ஒரு அறையில் படுத்திருப்பாங்க, பக்கத்து அறையிலையோ இல்லை பக்கத்துலையோ இன்னும் கொஞ்சம் தள்ளியோ அவங்க படுத்திருக்காங்க. அதனால் அணைந்து எழுப்பிங்கிற வார்த்தையை போடாப்பாரு. பக்கத்தில் படுத்துக்கிறது வழக்கம் இல்லை போட்டுருக்கு. இதெல்லாம் தெரிகிறது. இங்கு துயில் பாங்கியற்கு அவள் அப்போ தான் கொட்டாய் விடுக்கிட்டா, என்னம்மா ஏமா இப்போ எழுப்புறீங்க அப்படிங்கிற அவ 3 மணி இல்லையா, 3 மணி நல்லா தூங்கி இருக்கிற நேரம். அப்போ நீங்கு துயில் பாங்கியற்கு நீங்கள் எழுத்தறியும் அவர் தம் கனவில் எழுந்தருளி. வந்தது யாரு? சிவபெருமான் இல்லையா? எழுத்தறியும் அவர்னர். அது யாரு? எழுத்தறியும் பரானாயே ஒற்றியூர் சாமின்னர். அவங்கள பொறுத்தளவுக்கு வந்திருக்கிறது யாரு தான்? ஒற்றியூர் சாமி தான். எழுத்தறியும் அவர் தாம் கனவில் எழுந்தருளி தமக்கருளி செய்ததெல்லாம் பங்கரிய மொழிய அவர் பயத்தினுடன் அதிசயமும் தாங்கு மகிழ்ச்சியும் எய்த சங்கிலியார் தமை பணிந்தார். இப்போ நம்ம இந்த மாதிரி கணக்கு கொண்டாந்துக்க சாம் படுத்துங்க, இதை பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காதுன்றவாங்க. நம்ம கனவுல சாமி வந்திருக்கார், சாமி வந்தார் கனவு சொன்னா நம்ம எத்தனை பேர் நம்புவாங்க? இப்போ ஏதோ சாமி நினச்சிக்கிட்டே இருக்கலையே, அதனால கனவுல வந்திருப்பாருன்றோம். அடுத்த உடனே நேற்று தான் படம், இதை திருவிளையாடல் படம் பார்த்தியா அப்படின்றோம் எல்லாம் இல்லையா? அப்போ ஆனால் அந்த பாங்கியர்கள் என்ன செய்கிறாங்க? அச்சமுடன் மகிழ்வைதினார். முதல்ல அச்சப்படுறாங்க, வர பயத்தினுடன் அதிசயமும் தாங்கு மகிழ்ச்சியும் எய்த சங்கிலியார் தமபணிந்தார். அந்த அம்மையாரை விழுந்து வணங்குகிறார்கள். இழையா திருப்பள்ளி எழுச்சிக்கு மலர் தடுக்கும் தூய பணி பொழுதாக தொழில் புரிவாருடன் போத கோயிலின் முன்காலம் அதுவாகவே குறித்து அணைந்தார். ஆய சபதம் செய்ய வரவு பார்த்து ஆரூரர். இவங்கெல்லாம் கனவு கண்டு எழுச்சி உட்காந்துறாங்க 3 மணி. அதுக்கப்புறம் தூங்கலை இல்லையா? சரி பரவாயில்ல, போய் குளிச்சுட்டு வருவோம். குளிச்சுட்டு வந்தாங்க, அனுஷ்டானம் பண்ணாங்க. சரி போய் கோயிலில் போய் திருப்பள்ளி எழுச்சிக்கு நேரம் ஆகுது இல்லையா, 5 மணிக்கு பாலையை கொடுத்தாகணும், போய் மாலையை துறக்கிற வேலையை பார்ப்போம், பூ பறிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி பூ பறிக்கிறதுக்கு 10 பேர் அனுப்பி விட்டு பூ பறிச்சு வந்தாங்க. அதில் போய் மாலை கட்டுறதுக்கு பூவெல்லாம் எடுத்துகிட்டு மண்டபத்துக்கு போகிறாங்க. அப்போல்லாம் கரெக்டாக அவர் நிற்கிறார் சுந்தரமூர்த்தி. இதுதான் சரியான நேரம், காலையிலே செஞ்சிடணும் அப்படின்னு முடியும். ஏன்னா அவருக்கு அவசரம், அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது இல்லையா? அதனால் இதுதான் இதாவது சரியான நேரம்னு சாமி எங்கே ஏற்கனவே இருக்கிறாராம். தூய பனிப்பொழுதாக, பனிப்பொழுதுனா ஒர்க்கிங் ஹவர்ஸுங்கிறோம் இல்லையா, அதுதான். பனிப்பொழுது ஆக தொழில் புரிவார் உடன் போத, அந்த பூ தொடுக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களோட சேர்ந்து போத கோயிலின் முன்காலம் அதுவாகவே குறித்து அணைந்தார். முன்னாடியே அவர் வந்து நிற்கிறார், இதுதான் சரியான நேரம் சபதம் செய்வதற்கென்று. ஆய சபதம் செய்ய வரவு பார்த்து ஆரூரர் நின்றவர் தங்கு எதிர்வந்த நேரிழையார் தம்மருங்கு சென்றணைந்து தம்பெருமான் திருகருளில் திறம் கூற மின்தயங்கு நுண்ணிடையார் விதியுடன் பட்டு எதிர் விளம்பார் குன்றிய நானொடு மடவார் உடன் ஒதுங்கி உள் புகந்தார். இப்போ இறைவன் உமக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு எனக்கு ஆணை கொடுத்திருக்கார், என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று போய் அந்த குரூப்பாக வந்துட்டு இருக்காங்க இல்லையா. போனோடனே சங்கிலி நாச்சியார்ட்ட போய் இவர் சொல்கிறார். எடுத்தோடனே ப்ரொப்போஸ்னு பேர் இல்லையா, ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அதை ப்ரொப்போஸ் பண்ணுறது போய் உடனே அம்மாவுக்கு தெரியுது சாமி கண்ணில் வந்துட்டார்லாம் சொல்கிறதுலாம் சரிதான். ஆனால் வெக்கம் வந்துடுச்சு அம்மாவுக்கு. வெக்கம் வந்து அவங்க ஒரு பக்கமாக ஒதுங்கி அப்படியே வேறு பக்கமாக போகிறாங்க. அதான் சொல்கிறார். தம்பெருமான் திரு அருளின் திறம் கூற மின் தயங்கு நுண்ணிடையார் விதி உடன்பட்டு. விதி உடன்பட்டுனா சரி அப்படின்னு அர்த்தம். மௌனம் என்ன? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி தானே. அதனால் இந்த காலத்தில் அப்படி இருக்கக்கூடாது. முக்கியமாக பொண்ணுகிட்ட கேட்டுருணும், உனக்கு கல்யாணம் வேணுமா வேணாம், இந்த மாப்பிள்ளை கட்டிக்கிட்டே வேணாமா கேட்டுருணும். மௌனம் அப்படின்னா நான் வாய் தந்து சொல்லவே இல்லையே அப்படின்றோம். மௌனம் அம்மா அறிகுறிலாம் அந்த பழைய காலத்துக்கு கதை அதெல்லாம். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது இல்லையா எதுக்குமே. அதனால் மௌனம் தான் கலகம். முன்னெல்லாம் மௌனம் மௌனேஷு கலகோ நாஸ்தின்னாங்க. மௌனம் தான் கலகமாகவே இருக்கு. இப்போ மௌனமாக இருந்தாலே உள்ளுக்குள்ள என்ன இருக்குது அர்த்தம். நுண்ணிடையார் விதி உடன்பட்டு எதிர்விளம்பார். நாணம் என வெக்கம், சாமியை பார்த்து பேச முடியலங்கிறதுனால ஒன்றிய நானோடு மடவார், அது அச்சம் நடம் நாணம் பயிர்ப்பு இதான் பெண்களுக்கே உரிய குணம் இல்லையா, அதோடு அவர் சேர்ந்து ஒதுங்கி உள் புகுந்தார். அப்போ கோயில் வாசல் நிற்கிறாங்க. வாசப்படி வழியாக அம்மா கூட்டு போனால் குரூப்பாக உள்ளே போகிறாங்க. அவர் நின்றுட்டு இருக்காரு.
இவர் எதுக்கு நின்று மறைச்சு பேசினார். அவங்க காதில் வாங்கிட்டு கும்பிட்டுக்கிட்டே ஆனமாக வைக்காமல் உள்ளே போகிறாங்க. பொண்ணே கூப்பிட்றாரு, இந்தம்மா பொண்ணு நீ பாட்டு போயிட்டே இருக்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படி கூப்பிட்றாரு. அயிழையீர், அயிழையீர்னா என்ன அர்த்தம்? அணிகலன்கள் அணிந்த பெண்களே என்ன அர்த்தம்? சரியா? அதில் முக்கியமாக யாரை கூப்பிட்றாரு? சங்கிலிநாச்சி யாரை கூப்பிட்றாரு? அங்கவர்தம் பின் சென்ற ஆரூரர், பின்னாடியே போகிறாருங்க. நான் கூட நின்றுட்டு கூப்பிட்றாரு நினச்சேன் இல்லையா? பின்னாடியே போகிறார். காதல் படுத்தும் பாடு இதா இல்லையா? இழையீர் இங்கு நான் பிரியாமை உமக்கு இசையும் படி எம்ப திங்கள் முடியார் திருமுன் போதுவீர் என செப்ப. இப்பதான் நான் உமக்கு உண்மை விட்டு பிரிந்து போக மாட்டேன் என்பதை உனக்கு சூழ் செய்து கொடுப்பதற்காக இறைவனுடைய சன்னதிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். திங்கள் முடியார் திருமுன் போதுவீர் இங்கு நான் பிரியாமை உமக்கு இசையும் படி எம்ப. அதனால் சாமியாக இருந்தாலும் கூட அவரை கூட அதர்மத்துக்கு துணைக்கு கூப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு பாருங்க. இப்போ இல்லையா? பொய் சத்தியம் தானே கூப்பிடுறாரு. நீ அந்த பக்கம் போயிடு, இருக்காதங்கிறது கிட்டத்தட்ட பொய் சத்தியம் தானே சார். அதனால சாமி என்ன பண்ணுறாரு, என்ன இந்த பக்கம் போக சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் இல்லாத விட எங்கே தான் இருக்கு. இப்போ பொய் சத்தியம் தானே அது. அப்போ அந்த பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நீ நினைக்கிற அப்படின்னு அர்த்தம் ஆகுது இல்லையா? நீ என்ன பண்ணியிருக்கணும், வேறு ஏதாவது வழி இருக்கா சாமின்னு யோசிச்சு பார்த்துருக்கலாம். வேறு திருவாரூருக்கு நான் திருவாரூர் போகிறதுக்கோ இல்லை நீ சங்கிலி அழைத்து திருவாரூர் போகிறதோ அவன் கேட்டிருந்துருக்கலாம். ஒன்றுமே பண்ணல. எடுத்தோடனே ஓகே, எந்த கண்டிஷன் தான் எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டாரு. என்ன ஒரே கண்டிஷன் அவட சொல்கிறேன், சத்தியம் பண்ணும்போது நீங்கள் அங்கே இருக்காதீங்க, நீங்கள் மகிழ மரத்துக்கு போயிடுங்க அப்படின்ட்டார் இல்லையா? இப்போ என்ன கேட்டிருக்கலாம் சாமிகிட்ட, அந்த பெண்ணை விரும்புகிறாளா, நான் இங்கேருந்து போகக்கூடாது, அதுக்கு வேறு என்ன சொல்யூஷன் நீங்களே சொல்லுங்கள் சாமின்னு சாமிகிட்ட கேட்டிருந்துருக்கலாம் இல்லையா? அதை செய்யலை பார்த்தீங்களா? இதுதான் மறைப்புன்னு பேர். இதுக்கு பேர் தான் மறைப்பு. கொட்டிட்டு போகிறீங்களா? இழையீர் அயிழையீர் 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 கூப்பிட்டுட்டே போறாரு பின்னாடியே. பெண்களே பெண்ணை பெண்ணை நில்லு 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 வேகமாக போவாதா நில்லு. திங்கு நான் பிரியாமை உமக்கு இசையும்படி எம்ப திங்கள் முடியார் திருமுன் போதுவீர் என செப்ப சங்கிலியார் கனவுரைப்ப கேட்டதாதியார் மொழிவர். அப்போ சங்கிலியார் கனவுரைப்ப கேட்ட அப்பயும் அம்மா பேசலை, அந்த பெண்கள் தான் சொல்கிறாங்க. அந்த கனவு நைட்டை சொல்லிட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி கனவு வந்துச்சு, சத்தியம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. சத்தியம் பண்ண சொன்னால் சாமி சன்னதியில் வாங்கிக்காத, நீ மகிழ பட்சத்தில் வாங்கிக்கணும்னு சாமி சொல்லியிருக்காரு டி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அம்மா. அதை கேட்டுக்கிட்ட இந்த பெண்கள் தான் பதில் சொல்லுவாங்க. நீங்கள் போய் பார்க்கலாம், இந்த காட்சிகள்லாம் இப்போயும் நடக்குது தான். இந்த ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டில் பின்னாடியே பெண் தொடர்ந்து போவான். அவள் பேச மாட்டான், இதாக போயிட்டுருப்பா. ஏன்னா அவளுக்கு உள்ளூர இப்போ பின்னாடி வர்றது விருப்பம்தான். நான் கூட ஒன்று அழைச்சி வந்திருப்பா ஃப்ரெண்டுன்னு. அவள் சொல்லுவா, எதுக்கு அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க நீ அப்படின்றவா இவன். ரெண்டாவது உன் பேர் என்ன, அவள் பேர் என்ன தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்பா இல்லையா? அடுத்தது நம்பரை சொல்லலாம் அப்படின்னா நல்லா பேசுனான்னா ஃப்ரெண்டு தான் கொடுக்கும் எல்லாமே உதவி. அதுபோல் எங்கேயும் அம்மா அப்பா அமைதியாக இருக்கிறாங்க, தோழிகள் என்ன பண்ணுறாங்க பதில் சொல்கிறாங்க சுந்தரமூர்த்தி சாமிகிட்ட. என்ன பாடுபடுத்திருக்காங்க பாருங்க சாமியை. சங்கிலியார் கனவுரைப்பு கேட்டதாதியார் மொழிவர் எம்பெருமான் எல்லாம் மரியாதை அழைக்கிறாங்க சாமியை. எம்பெருமான் ஏன் நம்பியாரூர் இல்லையா, சாமியால் ஆட்கொள்ளப்பட்டவர். எம்பெருமான் இதற்காக எழுந்தருளி இமையவர்கள் தம்பெருமான் திருமுன்பு சாற்றுவது தகாது என்ன நம்பெருமான் வன் தொண்டர் நாதர் செயல் அறியாதே கொம்பனையீர் யான் செய்வது எஃகு என்று கூறுதலும். நாதர் செயல் அறியாதேன்னாரு. சேக்கானது எல்லாம் வார்த்தை போறா பாருங்க. அதில் சாமி என்ன வேலை பார்த்து வச்சிருக்காரு உள்ளங்கிறது தெரிந்து கொள்ளாத சுந்தரமூர்த்தி சாமி. அதான் மறைப்பு இல்லையா? பாவமா இருக்குல்ல. எம்பெருமான் இதற்காக எழுந்தருளி இமையவர்கள் தம்பெருமான் திருமுன்பு சாற்றுவது தகாது என்ன. அப்போ இவர் என்ன நினைத்து கொண்டார், சரி சாமி முன்னாடி சத்தியம் பண்ணுறது வேணாம்னு நினைக்கிறாங்கிற உத்தமமானவங்க போல் இருக்கு, இதுக்காக போய் சாமி முன்னாடி கேட்கணுமா, பெண்கள்லாம் எவ்வளோ உயரமானவர்கள் அப்படின்னு நினைக்கிறார் இவர். இப்போ
உள்ளுக்குள்ள என்ன வெடி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதனால எங்கே பண்ணணும், இங்கே பண்ணிட்டோமா அப்படிங்கிறாரு. இங்கே பண்ணிட்டோமா, இங்கே பண்ணோம், ஓகே கை கை நிற்கிறார். அடுத்தது மகிழ மரத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாமி. மகிழ மரத்தில் சாமி இருக்கார் அப்படிங்கிற கண்டிஷன் இவர் போட்டது. மகிழ மரத்தில் தான் நான் இருப்பேன், அதனால் நீங்களும் மகிழ மரத்தடியிலே சத்தியம் வாங்கிக்கிங்க அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காருங்கிறது இவர் தெரியாது. அது தெரியாதவர் என்ன பண்ணுறாரு, வேற எங்கே சொல்கிறது அப்படின்னார். நம்பெருமான் வன் தொண்டர் நாதர் செயல் அறியாதே. இதுதான் பெருமான், அவன் தாயா பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டு ஆகிறார் இல்லையா. அடிவேலு ஒரு கபடியில் அவன் தாயா பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டு ஆகிற மாதிரி சாமி பெரிய வேலை உள்ள பார்த்துருக்காருங்கிறது தெரியல சுந்தரமூர் சாமி. நாதர் செயல் அறியாதே கொம்பனையீர் யான் செய்வது எங்கு என்று கூறுதலும் மாதர் அவர் அந்த பெண்களெல்லாம் சொல்லுகிறார்கள். மகிழ் கீழே அமையும், நம்ம தலைவருஷம் இல்லையா மகிழ மரம், அங்கே செஞ்சு கொடுத்தாலே போதும் அப்படின்ட்டாங்க. இப்போதான் உள்ளுக்குள்ள அவருக்கு தெரியுது, ஆஹா வச்சுட்டாயா என மருள்வார் மருள்வார்ன்ட்டார் இல்லையா, அதுதான் வச்சது. மகிழ் கீழே அமையும் என மருள்வார் ஈதலர் ஆகிலும் ஆகும் இவர் சொன்னபடி மறுக்கில் ஆதலினால் உடன்படலே அமையும் என துணிந்து ஆகில் போதுவீர் என மகிழ் கீழ் அவர் போத போயணைந்தார். இப்போ ஒரு கணப்பொழுது சுந்தரர் சுவாமிகளுக்கு எல்லாம் விளங்கிடுச்சு. உள்ளுக்குள்ளே நம்பால் பெரிய வேலை பார்த்துருக்கார் ஒரு இரவில் அப்படிங்கிறது உடனே புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா இப்போது கண்டிஷன் அப்ளை, திருவாரூர் இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுங்கிறது, சபதம் பண்ணணும். சபதம் பண்ணுறது சாமிக்கு முன்னாடி பண்ண வேணாம், வேறு எங்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். வேறு எங்கே வேணாலும் பண்ணுங்கள், இவர்களுக்கு சாமிக்கு முன்னாடி பண்ணக்கூடாதுங்கிறது தான் பிரச்சனைனா, பண்ணுறது தான் பிரச்சனைனா வேறு எங்கே வேணாலும் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சத்தியம் பண்ணுறதுக்கு. ஆனால் இவங்க குறிப்பாக எங்கே சொல்கிறாங்க, இந்த குறித்த இடமாகிய நீ சுவாமி எங்கே போய் நைட்டு இருக்கணும், நாங்கள் வரும்பொழுது மகிழ மரத்தில் நீங்கள் இருக்கணும்னு சொன்னதே யார் தான்ப்பா, இவர் தான். அதனால் இவருக்கு தான் இந்த விஷயமே தெரியும். இவர் மகிழ மரத்தில் இருக்க போகிறாங்கிறது யாருக்கு தெரியும், சுந்தரமூர் சாமிகளுக்கு தான் இருக்கும். ஈவன் இந்த பெண்களுக்கு கூட தெரியாது, செங்கிலநாச்சியாருக்கு கூட தெரியாது. மகிழ மரத்துலாம் வாங்கிக்கோன்னு சொன்னார், நாம் இருப்பது அங்கே. அதனால் அப்போது அங்கே அவர் யோசிச்சு பார்த்துட்டார், ஓகே இப்போ சுவாமி தான் நமக்கு இந்த வேலையை பார்த்துருக்கார், வேணும்னா நம்மளை மகிழ மரத்துக்கு வர வச்சு அங்கே வாங்கிக்கணும்னு சொல்லி இவங்கள்ட்ட சொல்ல வச்சிருக்கேன். எல்லாம் மகிழ மரத்தில் வாங்கணும் உங்களுக்கு இப்படி தெரிய போகுது. இப்போ அதனால் சாமி செஞ்சுருக்காரு, எல்லாத்தையும் உணர் பண்ணுறாரு. ஒரு வேளை அதை வேணாம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு இடத்துலையும் பிரச்சனை ஆகிப்படும். இப்போ சாமிக்கிட்டையும் பிரச்சனை, பெண்களும் ஏன் வேணாங்கிறாரு இவர், அதனால் முடியாது, இவர் போயிடுவார் போய்ட்டு ஒரு அதனால் கல்யாணம் வேணான்ருவாவ அப்படிங்கிற ரெண்டு இடத்துலையும் பிரச்சனை. அதனால ஈதலர் ஆகிலும் ஆகும்னார், கொடுக்காம போனாலும் போயிடுவாங்க பெண்ணை, அதனால் ஈதலர் ஆகிலும் ஆகும் இவர் சொன்னபடி மறுக்கில், இவங்க சொன்னபடி மறுத்தா அதனால் உடன்படலை அமையும்னர். அதனால் போய் செஞ்சு கொடுக்கறது தான் சரியானதாக இருக்கும் என்று சொல்லி உடன்படலை அமையும் என துணிந்துனா ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு அர்த்தம். அப்படி நிச்சயமாக உள்ளுக்குள்ள சாமியோட திருவிளையாட்டு இங்கே இருக்குது என்பதை புரிந்து கொண்டார் சாமி. என்னமோ நடக்குது, வருவதை எதிர்கொள்வோம். ஆகில் பொதுவீர் என மகிழ் கீழ் அவர் போத போய் அணைந்தார். எல்லாருமே மகிழ் மரத்தில் இருக்கிறாங்க, சாமி சூப்பரமாக இருக்காருங்க. சாமி செஞ்சார். சாவாத பெருந்தவத்து சங்கிலியாரும் காண மூவாத திருமகிழை முக்காலும் வளம் வந்து மேவாது இங்கு யானகளேன் என நின்று விளம்பினார் பூவார்தன் புனல் பொய்கை முனைப்பாடி புறவலனார் என்று சொல்லுகிறார். சத்தியம் பண்ணார். சாவாத பெருந்தவத்து, சாவுனா குறைதல்னு அர்த்தம். குறைவுபடாததாகிய பெருமையான தவத்தை உடையவராகிய சங்கிலி நாச்சியார் காணும்படியாக மூவாத திருமகிழ்னா என்றுமே அழிவை அடையாததாகி அந்த மகிழ மரம், அந்த மகிழ மரத்தை முக்காலும் வளம் வந்தனா 3 முறை வளம் வந்தார். அந்த மகிழ மரத்தை வளம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுறார் வர சத்தியத்தில் இல்லையா. வளம் வந்து மேவாது இங்கு யான் அகலே, இந்த ஊரை விட்டு நான் போகிறதில்ல அப்படி சத்தியம் பண்ணார். என நின்று விளம்பினார் பூவார்தன் புனல் பொய்கை முனைப்பாடி புறவலனார். எங்கேயோ பிறந்தார். இப்போ நம்ம எல்லாரும் அப்படி தானே வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், ஏதோ ஒரு ஊரில் வந்து உட்காந்துருக்குறோம் எல்லாரும் இல்லையா. அது சேகரசாமி நடக்கான்னு தெரியல, இவரோட சொந்த ஊரை சொல்கிறாரு. இப்போ
என்ன ஊரில் பிறந்த நீ, என்ன ஊரில் போய் செட்டில் ஆனீங்க, இப்போ வந்து எந்த ஊரில் இருக்க போகிறேன்னு சொல்கிறீங்க நினைக்கிறாரு, எனக்கு தெரியல. திருவாரூரில் போய் தங்கினார், பல ஊருக்கெல்லாம் சேத்திராடனம் பண்ணார். இப்போது திருவொற்றியூரை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி வச்சிருக்கீங்களே, என்ன நினைச்சாருன்னு தெரியல. தன்னுடைய சொந்த ஊராகிய முனைப்பாடியை சொல்றாரு இந்த இடத்துல. முனைப்பாடி புறவலனாகார் மேவிய சீராரூரர் மெய்ச்சபத வினை முடிக்க காவியின் நேர் கண்ணாரும் கண்டு மிக மனம் கலங்கி. இப்போ காதலன் தனக்காக ஏதோ ஒரு பெரிய அரிய காரியத்தை செஞ்சார்னா அவளுக்கு விருப்பம் இருக்கும் பொழுது கருத்து நமக்காக இப்படி செய்கிறாருன்னு நினச்சி பார்ப்பா இல்லையா. அதனால் இவ்வளோ பெரிய பரமாச்சாரியார் ஒரு மனம் வந்து இப்படி சத்தியம் பண்ணுகிறாரு, இதுக்கு நாம் ஆளாகி விட்டோமே என்று அவங்க மனத்துக்குள்ளே ஒரு கஷ்டம் வருது. எங்கநாச்சியாருக்கு இதில் உள்ளபடியா ஒரு பாவம் அறியாதவங்க யார்? எங்கநாச்சியார் தான் இல்லையா. இப்போ கூட வருத்தப்படுறாங்க அவங்க. காவியின் நேர் கண்ணாரும் கண்டு மிக மனங்கலங்கி பாவியேன் இது கண்டேன் தம்பிரான் பணியால் என்று சிவருமான் பணித்ததுனால அல்லவா இப்படி ஒரு காட்சியை நான் வாங்கும்படியாகிவிட்டது. அவர் போக மாட்டாரே, இந்த ஊரை விட்டு போயிடுவாரேன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் அவர் பண்ணியிருந்திருக்கலாம். யார்? சாமி. எடுத்தோடனே அவர் தான் எல்லாம் பண்ணாருப்பா, அவன் ஒரு சத்தியம் பண்ணுவான்லார் இல்லையா. இல்லை அது பின்னாடி பார்த்துக்கலாம், நீ கவலைப்படாத, போயிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லையா, நீ புறப்பட்டு பின்னாடியே போ, நாம் தான் திருவாரூரில் இருக்கிறோம், அங்கே வந்து சொல்லிட்டு செய்யணும்னு சொல்லியிருக்கலாம். ஏதாவது ஒன்று பண்ணி தரக்கலாம் சாமி. ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நீ அனுபவிச்சுக்கோ அப்படியே சொல்லியிருக்கலாம். அதுவும் பண்ணலை. எடுத்தோம் என்ன பண்ணார், அவன் ஒரு சபதம் பண்ணுவான் அப்படின்ட்டார். அந்த சபதத்துக்காக மாட்டினது யாருப்பா? சுந்தரமூர்த்தி சாமி. அதனால் அவர் வருத்தத்தோடு திருவாரூருக்கு நீ போகவே முடியாது போல இருக்கே என்ற எண்ணம். அதனால் மனம் மறுத்தி தானே சபதம் பண்ணுறார். அதை பார்த்து பாவியேன் இது கண்டேன் தம்பிரான் பணியால் என்று ஆவி சோர்ந்து அழிவார் அங்கு ஒரு மருங்கு மறைந்து அயர்ந்தார். ஒரு பக்கமாக போய் அவங்க மறைந்தாங்க, அயர்ந்தார், வருத்தப்பட்டு போயிட்டாங்க. அப்போ திருநாவலூராளி தம்முடைய செயல்முற்றி ஒரு நாகத்து உரிமுனைந்தார் கோயிலின் உள்புகுந்து இறைஞ்சி போய் பார்க்குறாரு. இப்போ தான் ஃப்ரெண்டை பார்க்க போகிறார். நல்ல வேலை பார்த்து விட்டப்பாடி, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற சாப்பிட்டு போய் இல்லையா. அருள் நாளும் தர இருந்தீர் செய்தவாறு அழகு இது. ரொம்ப அருள் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் செஞ்ச காரியம் சாமி. அருள் நாளும் தர இருந்தீர் செய்தவாறு அழகு இது என பெருநாமம் எடுத்தேதி பெருநகிழ்ச்சி உடன் போந்தார். ஆனாலும் நீங்கள் செஞ்சதில் ஒரு அர்த்தம் இருக்கும், எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம், அதுக்கு ஒரு உறுதி பண்ணீங்களேன்னு சொல்லி சாமிக்கு ஒரு பதிகம் பாடிட்டு அங்கேருந்து புறப்படுறார். இப்போ திருமண வேலை பார்க்கணும் இல்லையா, இருவருக்குமே இப்போ இரவு பொழுது கிடக்குது. அது சொல்லுகிறார். பார்ப்புனையும் வனமுளையார் வன் தொண்டர் போனதன் பின் தார்புனையும் மண்டபத்து தம்முடைய பணி செய்து கார்புனையும் அணிகண்டர் செயல் கருத்தில் கொண்டிறைஞ்சு ஏற்புனையும் கன்னிமாடம் புகுந்தார் இருள் புலர. அதிகாலை பொழுது அப்போ சத்தியம் முடிஞ்ச உடனே அம்மா போய் கன்னிமாடத்துக்கு போனாங்க, பூ கட்டினாங்க, பள்ளிதாமத்துக்கு கொடுத்தாங்க, பள்ளியெழுச்சி கொடுத்தாங்க. கார்புனையும் மணிகண்டர் அப்படின்னா மணிகண்டம், கார்புனையம்னா கருப்பாக இருக்கக்கூடிய கண்டம்னு அர்த்தம். கார்புனையும் மண்டபம் அப்படின்னா மாலை கட்டக்கூடிய மண்டபம். தம்முடைய பணி செய்து கார்புனையும் மணிகண்டர் செயல் கருத்தில் கொண்டிறைஞ்சி, பெருமான் நமக்காக இவ்வளோ உபகாரம் பண்ணுகிறாரே என்று எண்ணி ஏற்புனையும் கன்னிமாடம் புகுந்தார் இருள் புலர. பொழுது விரியும் பொழுது கன்னிமாடத்துக்கு போனார். அப்படியாக அன்றைய தினம் போனது. அன்று இரவே ஆதிபுரி ஒற்றிக்கொண்டார் ஆட்கொண்ட பொந்திகள் பூண் வன் தொண்டர் புனிந்த வினை முடித்தருள நின்ற புகழ் திருவொற்றியூர் நிலவு தொண்டர்க்கு மன்றல் வினை செய்வதற்கு மனம் கொள்ள உணர்த்துவார். அன்றைய பொழுது போச்சு. அன்றைய இரவு அடியார்கள் கனவுலலாம் சாமி போய் கல்யாணத்தை சொல்லி வைக்கணும் இல்லையா. அதெல்லாம் அன்றைய பொழுது போகுது. இரவு தான் சாமி கனவுல எல்லாருக்கும், அந்த ஊரில் எல்லா கனவுக்கும் போகிறாருங்க சாமி. அப்போ சுந்தரமூர்த்தி சாமிக்காக எவ்வளோ உபகாரம் பண்ணுறாரு சாமி.
அன்று இரவே ஆதிபுரி ஒற்றிக்கொண்டார். ஆதிபுரி என்கின்ற அந்த ஊருடைய உண்மையான பெயர் என்னப்பா? ஆதிபுரி. ஒற்றியூர் என்பது ஏட்டு வரியில் விலக்கி ஒரு பெயர் கொண்டதுனால ஒற்றியூர்னு ஆனது. அதுக்கு முன்னாடி அந்த ஊர் பேர் ஆதிபுரி. அதான் ஆதிபுரி ஒற்றிக்கொண்டார்னார். ஆதிபுரி ஒற்றிக்கொண்டார் ஆட்கொண்ட பொன்திகள் பூன் வன் தொண்டர். தங்க ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் வன் தொண்டர் சுந்தரமூர்த்தி புரிந்த வினை முடித்தருள. அவர் சத்தியம் பண்ணி திருமணம் வேணும் கேட்டிருக்கார். அதை முடிப்பதற்காக நின்ற புகழ் திரு ஒற்றியூர் நிலவு தொண்டர்க்கு மன்றல் வினை செய்வதற்கு. மன்றல்னா திருமணம், அடியார்கள்லாம் சேர்ந்தா திருமணம் செய்து வைக்க வேணும் இல்லையாப்போ, அதனால சொல்லுகிறார். செய்வதற்கு மனம் கொள்ள உணர்த்துவார். அவர்களுக்கெல்லாம் மனசுல உணர்த்துறாருன்னா கனவுல சொல்லுகிறார்னு அர்த்தம். என்ன சொன்னார்? நம்பியாரூரனுக்கு நங்கை சங்கிலி தன்னை இம்பர்ஞாலத்து இடைதாம் ஏவலினால் மனவினை செய்து கும்பர்வாழ் உலகு அறிய அளிப்பீர் என்று உணர்த்துதலும் தம்பிரான் திருத்தொண்டர் அருத்தலை மேல் கொண்டு எழுவார். அப்படி நம்பியாரூரனாகிய சுந்தரருக்கும் நங்கை சங்கிலியாரையும் இம்பர்ஞாலத்து இடை, இந்த உலகத்தில் நம் ஏவலினால் மனவினம் செய்து, இந்த உலகத்தில் மனவினை செய்து கும்பர்வாழ் உலகறிய அளிப்பீர், தேவர்களும் அறியும்படியாக அளிப்பீர்களாக என்ற இந்த ஊர் மக்களுக்கு அடியார்களுக்கு தெரிவிக்கிறார் சுவாமி. உணர்த்தலும் தம்பிரான் திருத்தொண்டர் அருள்தலை மேல் கொண்டெழுவார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய அருளையே தலையை கொண்டு அந்த அடியார்கள் எல்லாம் அந்த வேலையை செய்ய தொடங்குகிறார்கள். எந்த வேலை? திருமணம். மண் நிறைந்த பெருஞ்செல்வ திருவொற்றியூர் மண்ணும் என் நிறைந்த திருத்தொண்டர் எழில்வதியோர் உடன் ஈண்டி உன் நிறைந்த மகிழ்ச்சியுடன் உம்பர்பூ மழை பொழிய கண் நிறைந்த பெருஞ்சிறப்பில் கல்யாணம் செய்தளித்தார். இதெல்லாம் கொஞ்சம் டைம் பீரியட் எடுத்திருக்கோம். அதனால பாடல் ஒரு பாடலில் சொல்லிட்டார் சேகர் சார். மண் நிறைந்த பெருஞ்செல்வ திருவொற்றியூர் மண்ணும் என் நிறைந்த திருத்தொண்டர் எழில்பதியோர்னா அந்த ஊரை சேர்ந்த அடியார்கள், அந்த ஊரை சேர்ந்த அன்பர் ஊர்க்காரங்களுமாக சேர்ந்து உடன் ஈண்டி உன்னிறைந்த மகிழ்ச்சியுடன், உன்னிறைந்த மகிழ்ச்சியோடு கூட கும்பர் பூமழை பொழிய, தேவர்களெல்லாம் பூமழை பொழியும்படியாக கண்ணிறைந்த பெருஞ்சிறப்பில் கல்யாணம் செய்தளித்தார்னர். அந்த திருமணம் தெய்வ திருமணம் என்பதனால கண்ணிறைந்த பெருஞ்சிறப்புனர். கண்ணார காண்பார்க்கோர் காட்சியான் காண்னர் அப்பசாமி. அதுபோல தெய்வீக திருமணத்தை தரிசனம் செய்வது நமக்கு புண்ணிய பலன்களை கொடுக்கும். அதான் சொல்லுகிறார், கண்ணிறைந்த பெருஞ்சிறப்பில் கல்யாணம் செய்தளித்தார். இது பங்குனி மாதம் தான் நடக்குது. அது பங்குனி தானே. இந்த மகிழடி சேவையும் பங்குனி மாதம் தான் நடக்குவாங்க. தைலம் கார்த்திகை மாதம், திருவொற்றியூரில் தைலம் வந்து கார்த்திகை. பங்குனி தான் மகிழடி சேவை, பங்குனி தான். பண்டு நிகழ் பான்மையினால் பசுபதிதன் அருளாலே வண்டமர் பூங்குழலாரை மனம் புணர்ந்தவன் தொண்டர் புண்டரீகத்து அவள் வனப்பை புறங்கண்ட துணலத்தை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அமர்ந்திருந்தார் காதலினால். அந்த தாம்பத்திய இன்ப அனுபவத்தை அனுபவிக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறார். பண்டு நிகழ்பான்மையினால் பசுபதிதன் அருளாலேனர். முன்பு வினை தொடர்பினாலே பூர்வ வாழ்க்கையிலையும், அதாவது திருமலை சிறப்பிலையும் கூட அவர்கள் சேர்ந்திருந்த அந்த விஷயம் இன்றும் தொடர்கிறது என்பதனால அருளாலே வண்டமர் பூங்குழலாரை மனம் புணர்ந்த வன் தொண்டர் சங்கிலாட்சியாரை மனம் புணர்ந்தவராகிய சுவாமி புண்டரீகத்து அவள் வனப்புனர். புண்டரீகம்னா தாமரை, தாமரைப்பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி, லக்ஷ்மியினுடைய அழகை புறங்கண்டவள்னு அர்த்தம். லக்ஷ்மி சங்கிலிநாச்சியார்ட்ட யார் அழகுன்னு போட்டி வச்சாங்க, லக்ஷ்மி தோத்து ஓடி போயிடுவாளாம். அது சொல்லுகிறார். புண்டரீகத்து அவள் வனப்பை புறங்கண்ட தூணலத்தை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து, கண்டுதான் முதல்ல பார்த்தார். அப்புறம் கேட்டு யார் அந்த அம்மா அப்படின்னு கேட்டாங்க. அது சாமி சொன்னார். இந்த உலகத்தில் உள்ள யாரும் அடைய முடியாத பெருமை உடையவர், அது சாமி தான் கேட்டது. உண்டு உயிர்த்துனா அனுபவம், திருமணம் ஆனதுக்கு பிறகு அனுபவிக்கிறார் அந்த அழகை. உற்றுனா பொருந்தி அமர்ந்திருந்தார் காதலினாக. அப்படியாக கல்யாணம் பண்ணாக்க என்ன இருக்கும்? சந்தோஷமாகவே இருக்கும், சண்டை கண்டா வராதா? உடலும் உடல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்புறம் புலவின்னு ஒன்று இருக்குது. புலவின்னா அது ஊடல்.
கூடல் இருந்தால் ஊடல் இருக்கணும். கணவன் மனைவி எப்போதும் சேர்ந்து கொண்டே இருந்தாங்கன்னா சலித்து போய்விடும். அப்போ என்ன பண்ணணும், இடையில ஒரு திரும்பி சண்டை வரணும். சண்டை வந்தோடனே சண்டை போட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி பேசணுங்கிறதுனால அந்த அன்பு பேசும்போது அந்த அன்பு பெருகும் இல்லையா, அப்போ திரும்பவும் அந்த இன்பம் அதிகமாகும். அதனால் ஊடல் என்பது மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் ஆணும் பெண்ணும் சண்டை போட்டு அப்போ எந்த அளவுக்கு இருக்கணும்னா அது திரும்ப சமாதானம் ஆகிற அளவுக்கு இருக்கணும். உடனே டைரெக்டாக டைவர்ஸுக்கு கோர்ட்டுக்கு போயிடுற அளவுக்கு இருக்கக்கூடாது சண்டை இல்லையா. சின்ன சண்டை. அவள் எதுக்காக உடல் கொள்ளலாம் அந்த பெண் அப்படின்னா, கணவன் நடத்தேன்னா வீட்டில் பழைய வாங்கி தர மாட்டார், ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டாரு, ஒன்றா பார்த்துக்க மாட்டார், சொல்ல மாட்டார் அப்படிங்கிறதுக்காக உடல் கொள்ளக்கூடாது. பெண்ணானவள் தன் கணவர்கிட்ட எதற்காக சண்டை போடலான்னா, அவன் வேறு பெண்ணை பார்த்தா மட்டும்தான் சண்டை போடலாம், வேறு எதுக்காக சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுதான் பத்தினிக்கு ஒரு இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு. வேறு யார் மீதாவது மனம் செலுத்தினாலோ அல்லது வேறு யாராவது இவனை பார்த்தாலும் கூட தான், பார்க்கும்படியாக நடந்து கொண்டாலும் கூட தப்பு தான் அவளை பொறுத்தளவுக்கு. அதனால தான் பரத்தனின் மார்பு அப்படிங்கிறார் திருவள்ளுவர். பரத்தனின் மார்புன்ட்டார். பரத்த அப்படின்னாலே அது பல ஆண்களோடு தொடர்பு வைக்கக்கூடிய பெண்ணை குறிக்கக்கூடிய சொல்லு. அது ஆணுக்கு சொல்லுகிறார் திருக்குறளில் திருவள்ளுவர். பரத்தனின் மார்பு. ஏன் பல பெண்களும் பார்க்கும்படியாக உன் மார்பை காட்டிக்கொண்டே தேரில் வந்து இல்லையா, அப்போ அந்த பெண்களை போல தான் நீ உண்டா, பரத்தனின் மார்புன்ட்டான். இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் எண்ணி பார்க்க முடியுமான்னு தெரியல இல்லையா. அதனால் அது கண்டிஷன் கிடையாது, அவள் அப்படி ஃபீல் பண்ணுறா, அவளுக்கு பிடிக்கல அவ்வளோதான் இல்லையா. அந்த கணவனை வேறு ஒருத்தி பார்க்கறது கூட அவளுக்கு பிடிக்கல, அந்தளவுக்கு சண்டை போடுறான். தும்முனாவன் தும்முனோடனே யாருன்னு நினச்சா போவண்ணே அப்படின்னு கேட்குறான். ஒன்று ஐயோ தும்மக்கூடாதா சொல்லிட்டு வாய் தும்ம அடுத்து மூடிக்கிட்டான். ஒன்று அதான் யார் உள்ளே தும்மின்னு கேட்குறாளாம். தும்மா மூடனாகவும் வரக்கூடாதுன்னு நினச்சா நான் யாரோ நீ நினைக்கிறேன்னு கேட்பேங்கிறத நினச்சா தும்முறாமல் நிறுத்துறீங்க அப்படிங்கிறாள். அடுத்தது இவ்வளோ தும்முளாலும் பிரச்சனை, தும்மலை நிறுத்தினாலும் பிரச்சனையாக இருக்கு, என்ன பண்ண தெரியலங்கிறான் அவன். டஸ்ட் அலர்ஜியில் தான் தும்புறான் அவன், ஆனால் அவளுக்கு டஸ்ட் அலர்ஜியா தெரியல. அப்படி சண்டை வருது ரெண்டு பேருக்கும். அந்த காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் இன்பம் அனுபவிக்கிறாங்க இல்லையா சேர்ந்து. இந்த இன்பம் அனுபவிக்கும் பொழுது டைம் எப்படி இருக்கான், ஒரு ஊழிக்காலம் கூட ஒரு வினாடி போல தெரியுதான். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்காங்கன்னா ஒரு வினாடி கூட ஒரு ஊழிக்காலம் போல தெரியுதா ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சேக்கையார் சாமி சொல்றார். இந்த இன்ப அனுபவத்தை காட்டுறார். யாழின் மொழி எழில் முறுவல் இருகுழை மேல் கடைபுரழும் மாலை விழி வனைமுளையார் மணியல்குள் துறைப்படிந்து பீழும் அவர்க்கு இடை தோன்றி மிகும் புலவி புணர்ச்சிக்கண் ஊழியாம் ஒரு கணம்தான் அவ்வூழி ஒரு கணமாம். அற்புதமான பாட்டு. சேக்கையார் சாமி எப்படி அழகாக அந்த காட்சி சொல்லப்படுது. அதாவது பரவினாச்சியார் என்கின்ற அந்த பெண்மணியை யாழின் மொழி எழில்முறுவல்னார். யாழ் ஒழிப்பது போல சிரிப்பாங்களாம் அந்த அம்மா. இருகுழை மேல் கடைபுரழும் மாலை விழி, கண்ணு எது வரைக்கும் நீளுது அவங்களுக்கு, தோடு வரைக்கும் போகுது, நீட்டு கண்ணு. மாலை விழி வனமுளையார் மணியல்குள் துறைப்படிந்து, அவருடைய அழகு எண்ணும் குளத்தில் நீராடக்கூடிய அனுபவத்தை உடையவர் சுந்தரமூர்த்தி சாமி. இதுக்கு மேலே அது நயமாக சொல்ல முடியாது இந்த பாட்டை. நான் அவ்வளோ ஒரு உட்பொருளான பொருளை வச்சுருக்காரு இந்த பாட்டுக்குள்ளே. அந்த அம்மையாருடைய அழகு என்னும் ஒரு குளம், அந்த குளத்திலே ஒரு நீராடுகிறார் தினமும் அப்படிங்கிறார். துறைப்படிந்து வீழும் அவர்க்கு இடை தோன்றி மிகும் புலவி, தினமாக இப்படியாக இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கும்போது அப்பப்போ இடையில தோணக்கூடிய ஊடல், இடை தோன்றும் புலவி புணர்ச்சிக்கண் ஊழியாம். புலவி போதும் புணர்ச்சியின் போதும் ஊழியாம் ஒரு கணம்தான். ஒரு கணம் எப்படி இருக்கா, சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு வினாடி பொழுது, ஒரு க்ஷணப்பொழுது, ஒரு ஊழிக்காலம் போகிறது போல தெரியுதா ரெண்டு பேருக்கும். ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா ஊழி ஒரு கணமாம். ஒரு ஊழி நடக்கக்கூடிய காலம் ஒரு வினாடி நேரத்தில் போயிடுதுங்கிறது போல இருக்கும். சரி தெரியும், நம்ம ரொம்ப பிடிச்சவங்க கூட இருந்தோம்னா நேரம் போகிறது தெரியாது. அவங்களோட சண்டை போட்டுருந்தா என்ன ஆகும், டைமே போகாது. இதை தான் சொல்கிறார். இதெல்லாம் நமக்கு இருக்கிற அனுபவங்கள் தானே, அதான் சொல்கிறார் சேக்கையார் சாமி. இந்நிலையில் பேரின்பம் இனிதமர்வார் இறை உரையும் மண்ணு புகழ் ஒற்றியூர் அதனில் மகிழ்ச்சிறப்பினால் சென்னிமதி புனைவார்தம் திருப்பாதம் தொழுதிருந்தார்.
முன்னிய காலங்கள் பல முறை மையினால் வந்தகல. இப்படியாக 2 பேரும் கணன்மணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, மன்னபுகழ் ஒற்றியூர் அதனில் மகிழ் சிறப்பினால், அந்த ஊர்ல சென்னிமதி புனைவார்தம் திருப்பாதம் சிரசில நிலாவை சூடிக்கொண்டிருக்கிற பெருமானுடைய முன்னிய காலங்கள் பல முறைமையினால் வந்தகல. அப்படியாக பல காலம் செல்லுகிறதுன்னார். ஒவ்வொரு காலமாக வழிபட்டு கொண்டு நாட்களை நகர்த்துகிறார்கள். டைம் போயிட்டு இருக்கு, ஒரே மாதம் கழிந்து கொண்டிருக்குன்னு சொல்லுகிறார். அப்படியே நாள் போய் கொண்டிருக்கோம். ஒரு நாள் ஒரு மாதத்தில் என்ன ஆகுது, வேற உப்பரிகளை உட்காந்துருக்காரு சாமி சுந்தரம சாமி. தனியாக உட்காந்துருப்பார் போல் இருக்கு. கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு உட்காந்துருக்குது இல்லையா, மாடியில் போய். அதுமாதிரி கொஞ்சம் நேரம் சாமி உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கார். அப்போ தென்றல் காற்று வருது, தெற்கேருந்து ஜிலு 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 ஜிலுன்னு அடிக்குது. தென்றல் காற்று எங்கேருந்து வருது? பொங்கு தமிழ் பொதிய மலை பிறந்து. தென்றல் எங்கே பிறக்கும்? பொதிய மலையில். அதுக்கு பேர் தான் மலையமாருதம்னு பேர். அதுக்கு பேர் மலையமாருதம்னு ஒரு ராகமே இருக்குது தென்றல் அப்படிங்கிற பேர்லேயே. மலையம்னா பொதிய மலையை குறிக்குது. பொங்கு தமிழ் பொதிய மலை பிறந்து பூஞ்சந்தனத்தின் கொங்கணைந்து, சந்தனப்பூட இருக்கக்கூடிய தேனை எடுத்துக்கொண்டு குளிர்ச்சாரல் இடை வளர்ந்த கொழும் தென்றல். தென்றல் எப்படி அடிச்சிருக்கு பாருங்க சென்னையில். அப்பா திருவொற்றியூரில் இது தென்றல் அனுபவிக்கிறது இடம் கிடையாது இப்போ இல்லையா. ஏதாவது 3வது மாடி 7வது மாடி எதாவது இருந்ததுன்னா ஒற்றை மாடி போனோம்னா கடல் காற்று வீசும் நமக்கு. ஆனால் தென்றல் ஒற்றியூரில் அடிச்சிருக்கு வந்து. தென்றல் புகழ்ந்துலவும் திரு ராகேஸ்வரத்தானேன்னு பாடுகிறார். தென்றலார் மணிமாளிகை சூளிகை கதிர் அப்படின்னு பாடுகிறார். தென்றலார் மணிமாளிகையினர். கொங்கணைந்து குளிர்சாரல் இடை வளர்ந்த கொழுந்தென்றல் அங்கு அணைய. அந்த தென்றல் மேலே பட்டோடனே அவருக்கு என்ன ஞாபகம் வரும்? திருவாரூர் ஞாபகம் வருகிறது. இந்த தென்றல் காற்று திருவாரூர்லாம் வீசும். திருவாரூரில் வசந்த உற்சவம் தொடங்குது போல் இருக்கே. பங்குனி மாதத்தில் தென்றல் வரும் இல்லையா? பங்குனி மாதம் திருவாரூரில் வசந்த உற்சவம். வசந்த உற்சவம் தொடங்கக்கூடிய வசந்த காலம் பிறந்துருச்சு. திருவாரூரில் சுவாமிக்கு வசந்த உற்சவம் வந்துருச்சு. சாமி புறப்பட்டு ராஜநாராயண மண்டபத்துக்கு வந்துருவார். தியாகராஜா அவர் போய் தரிசனம் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறார் இவர். திருவாரூர் அணி வீதி அழகர் இல்லை, வீதி அழகர் நினைக்கிறார். வீதி விடங்கர்னு அவருக்கு பேர். ராஜ பெருமானுக்கு வீதி விடங்கர் அப்படின்னு, பவானி வீதி விடங்கர். அப்போ அவர் ஞாபகம் வந்துட்டு இப்போ அணி வீதி அழகர் அவர் மங்கள நாள் வசந்தம் எதிர்கொண்டு அருளும் வகை நினைந்தார். அப்போ இது நடக்கிறது மாசி மாதம் வச்சுக்க வேண்டியதுதான். அதனால தான் மாசியில் பங்குனியில் திருவிழா நடக்குது. மாசி பங்குனியில் அங்கே மகிழ்ச்சி சேவையாக அங்கே நடக்குது. அங்கே பங்குனி மாதம் நடக்குது. இவருக்கு வசந்த காலம் தொடங்கிருச்சு. தென்றல் வீசுது. அப்போ வசந்தோற்சவம் நடக்கும் போது திருவாரூரில் சாமி பவனி வீதி விடங்க சாமி புறப்பட்டு எதுக்கு இருக்கிற மண்டபத்துக்கு வந்துடுவாரே. அப்போ நம்ம போய் தரிசனம் பண்ணாமல் இப்படி இருக்கிறது எல்லாம் நினைப்பு வருது அவருக்கு. அப்போ எதிர்கொண்டு அருளும் வகை நினைந்தார். அதோட கூட இன்னொன்று ஞாபகம் வருது. சாமி மண்டபத்தில் எழுந்திருக்கும் போது எதுக்கு நம்ம பறவை டான்ஸ் ஆடுவா இல்லையா, அதை நினைச்சு பார்க்குறாரு. இப்போ சேகர் சாமி அங்கங்கே டியூஸ் வச்சுட்டு தான் போகிறாரு. இப்போ திருவாரூரில் உள்ள சாமியை நினச்சி புறப்பட்டாரா இல்லை திருவாரூரில் இருக்கிற அம்மாவை நினச்சி புறப்பட்டாரான்னு தெரியாத அளவுக்கு நமக்கு பாட்டு வச்சுருக்காரு சேகர் சாமி. அடுத்த பாட்டு போடுறாரு பாருங்க. பெண்மதியின் கொழுந்தணிந்த வீதி விடங்க பெருமான் ஒன்னுதலார் புடைவரந்த ஓலக்கம் அதனிடையே பண்ணமரும் மொழிப்பறவையார் பாடல் ஆடல் தனை கண்ணுரமுன் கண்டு கேட்டார் போல கருதினார். அடுத்த கட்டம் யார்? அந்த அம்மன் அவங்க வந்துருச்சு இல்லையா. இப்போலாம் நினைக்காம இருந்திருக்காரு. அப்போ பறவை நாச்சியாருடைய பெருமையை நினைத்து பாருங்க. எப்போல்லாம் அவர் தியாகராஜசாமி நினைக்கிறார் அப்போல்லாம் சேர்த்து அவங்க யார் நினைக்கிறாங்க? பரவநாச்சியார் நினைக்கிறாங்க இல்லையா. அந்த அளவுக்கு அவங்களுடைய கொடுப்பனை இருந்திருக்கு. சுவாமி இப்படி புறப்படுவாரே, யதா ஸ்டாண்ட்லேருந்து புறப்பட்டு எதுக்கு இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு வந்துடுவார், வசன மண்டபத்துக்கு வந்துடுவார், அப்புறம் தேவாசிரியனுக்கு வருவார், ராஜநாராயணனுக்கு போவார். அப்போல்லாம் பறவை ஆடுவாளே, எதுக்க பாட்டு பாடுவாளே, அதெல்லாம் நம்ம பார்க்காம இருக்குமே அப்படின்னு நினைக்கிறார். அவர் நினச்சி பார்க்குறார். வெண்மதியின் கொழுந்தணிந்த வீதி விடங்க பெருமான் ஒன்னுதலார் புடை பறந்த ஓலக்கம். ஒன்னுதலார்னா நிறைய பெண்கள் கூடி இருக்கக்கூடிய ஓலக்கம், சேவரடியார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ருத்ர கணிகையர்கள், அவர்களெல்லாம் கூடி இருக்கக்கூடிய அந்த ஓலக்கம், சாமியினுடைய நடனம் பார்க்கக்கூடிய அந்த
உலக்க மண்டபம். உலக்கம்னா சபையின் அர்த்தம். அதனிடையே பண்ணமரும் மொழிப்பறவையார் பாடல் ஆடல். அம்மா பாடுவாங்க ஆடுவாங்க, இதெல்லாம் எண்ணி பார்க்குறார். பாடல் ஆடல் தனை கண்ணுற முன் கண்டு கேட்டார் போல கருதினார். அப்போ எண்ணி பார்க்கிறார், இதெல்லாம் எண்ணி பார்த்தார். பூங்கோயில் அமர்ந்தாரை புற்றிடம் கொண்டு இருந்தாரை நீங்காத காதலினால் நினைந்தாரை நினைவார். பெருமாள் ஞாபகம் வருது. அப்படி பூங்கோயில் இருப்பாரே, அவர் புற்றிடம் கொண்டு இருப்பாரே, நீங்காத காதலெல்லாம் நம்மை அவர் நினைந்திருப்பாரே. பாங்காக தாம் முன்பு பணிய வரும் பயன் உணர்வார். இங்கு நான் மறந்தேன் என்று கேசரவா மிக அழிவார் என்று வருத்தப்படுறார். வருத்தப்பட்டு ஒரு பதிகம் ஆட ஆரம்பிக்கிறார். எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனைன்னு பாடப்படுறார். அந்த பதிகத்தை நம்ம சாப்பாட்டுக்கு பிறகு உணவு பிறகு வாழ்க்கை